இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து 4 லாஸில் இருந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லா வந்து ஆம்பையர் லா, செகண்ட் லா வந்து ஃபாரடே லா, தேர்ட் லா வந்து எலக்ட்ரிக் காஸ் லா, ஃபோர்த் லா வந்து மேக்னெட்டிக் காஸ் லா. ஓகேயா? இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட ஆம்பையர் லாவை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஆம்பையர் லாலேருந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். சரியா? இப்போ இது ரொம்ப ஈஸி தான். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல். லைன் இன்டெக்ரல்னால் ஒரே ஒரு இன்டெக்ரல் போடுவோம், டிஎல் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னால் 2 இன்டெக்ரல் போடுவோம், டிஎஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் இன்டெக்ரல்னால் வந்து 3 இன்டெக்ரல் போடுவோம், டிவி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ 4 ஈக்குவேஷன் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன், அதாவது நம்ம ஆம்பையரும் ஃபாரடேவும் வந்து என்னன்னா, இந்த சிங்கிள் லைனும் சர்ஃபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் காஸ் லாவும் மேக்னெட்டிக் காஸ் லாவும் சர்ஃபேஸும் வால்யூம் இன்டெக்ரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 விஷயம் கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து என்னன்னா இன்டெக்ரல் ஃபார்மு, நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஃபார்ம். இந்த 2 விதமான ஃபார்ம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த 2 ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதோட நம்மளுக்கு இந்த கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஆனால் இது ஈஸியாகவே வந்து நம்ம படிச்சிடலாம். எப்படி படிக்கலான்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்பையர் லாவை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆம்பையர் லாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைன் இன்டெக்ரல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னா வந்து 2 லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹச்சு ஜே. அப்போ இங்கே ஹச்சு, இங்கே ஜே அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அது மாதிரி இங்கே ரவுண்டு போட்டிருந்தா ஒன்றும் கிடையாது. கரண்ட் வந்து என்க்ளோஸ்டாக இருக்குது, அதுக்காண்டி இந்த ரவுண்டு வந்து போட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போ ஈக்குவேஷன் ஈஸியாக நம்ம படிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த ஜேங்கிறது என்னன்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் டென்சிட்டி, நம்ம கரண்ட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஐங்கிறது டினோட் பண்ணுவோம். இப்போ கரண்ட் வந்து எப்படி பிரியுதுன்னா கண்டக்ஷன் கரண்ட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம அந்த ஜேவையுமே வந்து நான் ஜேசி ப்ளஸ் ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐசி அப்படின்னா என்னன்னா கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அது ரெசிஸ்டர் மூலியமாக ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஐடிங்கிறது என்னன்னா வந்து கெப்பாசிட்டர் மூலியமாக வந்து கெப்பாசிட்டரை நோக்கி போச்சுன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனாக நம்ம மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். அந்த ஜேக்கு பதிலாக நான் ஜேசி ப்ளஸ் ஜேடி டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஜேசி அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் என்னன்னு. இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னன்னா சிக்மா இ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜேடினா என்னன்னா டோ டி பை டோ டி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ரெண்டையுமே தூக்கிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்டெக்ரல் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், HDL இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சிக்மா இ ப்ளஸ் டோ டி பை டோ டி டிஎஸ். இப்போ இதுதான் வந்து இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேங்களா? ஆம்பையர் லாவோட இன்டெக்ரல் ஃபார்ம் முடிஞ்சா. ஃபாரடே மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம இன்டெக்ரல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஈக்குவேஷன் தான். ஓகேயா? இப்போ வந்து பாயிண்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட் ஃபார்மில் ஒன்றுமே கிடையாது. 4 ஈக்குவேஷனுக்குமே ஒரு ரிலேஷன் வந்து இருக்குது. என்ன பண்ணுறோமோ அதே தான் எல்லா ஈக்குவேஷனுமே பண்ணுவோம். இப்போ இதில் பாயிண்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு 2 தியரம் யூஸ் பண்ணணும். நம்ம படிச்சிருக்கிறதே 2 தியரம் தான் படிச்சிருப்போம். ஒன்று ஸ்டோக்ஸ் தியரம், இன்னொன்று வந்து டைவர்ஜென்ஸ் தியரம். ஸ்டோக்ஸ் தியரம்னா என்னன்னா லைன் இன்டெக்ரலில் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாற்றி விட்டுரும், இந்த டெல் கிராஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போடும். இதுதான் ஸ்டோக்ஸ் தியரம் பண்ணக்கூடிய வேலை. ஓகேயா? இப்போ நான் இன்டெக்ரல் ஃபார்ம்லேயே பாருங்களேன், இந்த பக்கம் தான் நம்ம வேலை பார்த்துருப்போம், இந்த பக்கம் நம்ம வேலை பார்த்துருக்கவே மாட்டோம், டச் பண்ணி இருக்கவே மாட்டோம். ஸோ பாயிண்ட் ஃபார்ம் எடுக்கும் போது நீ இந்த பக்கம் இருக்கிற
வேல்யூவில் தான் தூக்கி நம்ம ஸ்டோக்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்க டேர்மை தூக்கி எழுதிட்டு இப்போ ஸ்டோக்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறேன். லைன் வந்து சர்ஃபேஸாக மாறிடுச்சு. அப்போ இன்டகிரேஷன் போட்டேன், டிஎஸ் போட்டேன், ஹச் அப்படியே இங்கே வந்துடும். எக்ஸ்ட்ராவாக டெல் கிராஸ் மட்டும் வந்துடும். அவ்வளோதான், ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் இங்கே இதுக்கு பதிலாக வந்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? இப்போ இங்கே இருக்க ரெண்டு இன்டகிரேஷன் இந்த டிஎஸ் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு டெல் கிராஸ் ஹச் ஈக்குவல் டு சிக்மா இ ப்ளஸ் டோ டி பை டோ டி அப்படின்னு கிடச்சிடும். ஓகேயா? இப்போ நம்ம இதோட ஈக்குவேஷன் முடிஞ்சு பாயிண்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த டி ஈக்குவல் டு எப்சிலான் இன்னு ஒரு வேல்யூ இருக்குது. டிக்கு பதிலாக நம்ம எப்சிலான் இ போடலாம். எப்சிலான் உள்ளே வச்சுருக்க முடியாதுல்ல, அது கான்ஸ்டன்ட். ஸ்டேட்மெண்ட் கூட பாருங்களேன், ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அரௌண்ட் எ க்ளோஸ்டு பார்ட். அதாவது இந்த ஹச்சுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுவோம், ஹச்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மாதிரி ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அது ஹச்னா. அங்கே ரவுண்டு மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல, அது வந்து ஒரு க்ளோஸ்ட் பார்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த கண்டக்ஷன் கரண்ட்டையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த பார்ட்டில் இருக்கிறத ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ்வெல் வந்து ஃபாரடே லா வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஃபாரடே லாவோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா வந்து, இங்கே வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காயில் வச்சுருக்கோம். இங்கே கீழே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிற கரண்ட் ஃப்ளோ இதெல்லாம் வந்து ஃப்ளக்ஸுன்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளக்ஸு வந்து நான் ஒவ்வொரு டயத்துக்கு ஒவ்வொரு வோல்டேஜ் கொடுக்கும்போது ஒவ்வொரு டயத்துக்கு ஒவ்வொரு வித மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும்ல. அதனால் வந்து இது டி பை டிடின்னு அப்படின்னு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். அது நெகட்டிவில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வோல்டேஜ் கொடுக்குறனால இங்கே எவ்வளோ நீங்கள் கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதாகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான். அப்போ V is equal to மைனஸ் d∅dt அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட கான்செப்ட்டு. இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு இதை மாதிரி நம்ம அந்த V is equal to மைனஸ் d∅dt அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபைங்கிறது என்னன்னா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இந்த B ஈக்குவல் டு φ/a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ φ ஈக்குவல் டு B.a அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா என்னது? ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஏரியா அப்படின்னு வரதுனால சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டிஎஸ் போட்டோம்னா கண்டிப்பாக 2 இன்டெக்ரல் போட்டு இந்த வேல்யூ நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபைக்கு பதிலாக வந்து இந்த B.ds அப்படின்னுங்கிறத போடுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார்முலா ஏன் வச்சுக்கணும், அதே V வந்து ஈக்குவல் டு சிங்கிள் இன்டெக்ரல் DLE. நீங்கள் எப்பயும் போல் நம்ம ஆம்பயர் லாவில் பார்த்தோம்ல, லைன் இன்டெக்ரலில் போட்டுருங்க, சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் போட்டுருங்க. இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. அங்கே டோ டி பை டோ டின்னு போட்டோம்ல, இங்கே டோ பி பை டோ டின்னு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேயா? இதை இப்படி போட்டோம்னா வந்து நம்மளுக்கே வந்து கிடச்சிடும். என்ன சொல்கிறது, இன்டெக்ரல் ஃபார்ம் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இன்டெக்ரல் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றணுமா? அப்போ பாயிண்ட் ஃபார்முக்கு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறத வந்து லைன் இன்டெக்ரலில் தூக்குவோம். லைன் இன்டெக்ரலில் ஏதோ ஒரு தியரம் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். என்ன தியரம் அப்ளை பண்ணோம் அந்த வீடியோவில், என்ன அப்ளை பண்ணோம்? ஸ்டோக்ஸ் தியரம். அதே ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். லைன் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாறிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டெல் கிராஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சா? இப்போ இவனையும் வந்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ இவன் கேன்சல் ஆயிடுவான், இவன் கேன்சல் ஆயிடுவான். அப்போ டெல் கிராஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி அப்படின்னு கிடச்சிடும். இதுதான் பாயிண்ட் ஃபார்ம், அவ்வளோதான். இது வந்து என்னது, ஃபாரடே லா. இந்த ஃபாரடே லா முடிஞ்சா இதில் வந்து எலக்ட்ரிக் காஸ்லா பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் காஸ்லா பார்க்கலாமா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். முதல்ல இது ரொம்ப ஈஸி தான். எலக்ட்ரிக் காஸ்லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃப்ளக்ஸு சொல்லுவோம்ல,
இந்த மாதிரி டினோட் பண்ணால் மேக்னெட்டிக் எலக்ட்ரில் தான் வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணோம். அதே இது எலக்ட்ரிக்குன்னு வந்துட்டான்னு பாருங்க, இந்த சூடம் பிடிச்சிருக்காங்களா அந்த ஃபை சூடம் மாதிரி இருக்கா, இதை தான் வந்து டினோட் பண்ணுவாங்க. இந்த ஃபைங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த க்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்குற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபைங்கிறது க்யூனா வந்து சார்ஜ் வந்து இந்த d/d.ds, அதாவது இந்த எலக்ட்ரிக் டென்சிட்டி அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டுலேயே வந்து இந்த 2 லாவுமே வந்து சர்ஃபேஸையும் வால்யூமையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ 2 இன்டெக்ரல் டிஎஸ் போட்டாச்சு, 3 இன்டெக்ரல் டிவியும் போட்டாச்சு. ஓகே, வழக்கம் போல் இங்கே எடுத்த டியை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்னப்பா எப்படி ரோவி வந்தானா ஒன்றும் கிடையாது, சார்ஜ் என்க்ளோஸ்டு பை இட். அந்த சார்ஜோட ஃபார்முலா வந்து ரோவி டிவி, அதனால் இங்கே ரோவி வந்துருக்கோம். The electric flux emerging to an closed surface. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் பை இட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்காண்டி இந்த ரோஇ வந்து வந்திருக்கும். இதுதான் இன்டெக்ரல் ஃபார்ம். பாயிண்ட் ஃபார்ம் ரொம்ப ஈஸி, இவனை தூக்கி நம்ம எழுதுறோம். இப்போ இதில் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன ஆகும்னா வந்து சர்ஃபேஸை வந்து வால்யூமாக மாற்றிடுமா, டெல் டாட் மட்டும் வந்துடும். இந்த டி வந்து அப்படியே வந்துடும். ஓகே, திரும்பியும் தூக்கிட்டு இந்த இதை வந்து தூக்கிட்டு இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வழக்கம் போல் கேன்சல் பண்ணோம்னா வந்து டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோவி அப்படின்னு வரும். டிக்கு பதிலாக வந்து எப்சிலான் இன்னு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, போன லாலே பார்த்தோம்ல, போன லாக்கு முந்தின லாலே. அப்படியே வந்து இந்த எப்சிலானை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம்னா வந்து நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் காஸ்லா முடிஞ்சிடும். இப்போ மேக்னெட்டிக் காஸ்லா பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லேயே 4வது லா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. இப்போ வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அதாவது நான் இங்கேனா வந்து சூடோ மாதிரி யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபைனா வந்து இந்த ஃபை யூஸ் பண்ணுவோம், இது ஈக்குவல் டு 0. இந்த ஃபையோட ஃபார்ம்லாம் நம்ம அங்கேயே படித்தோம். ஃபை ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் b.ds அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா. இப்போ இது வந்து இந்த இதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் பாயிண்ட் ஃபார்ம் முடிஞ்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் இன்டெக்ரல் ஃபார்ம் முடிஞ்சு, அவ்வளோதான். பாயிண்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கம் போல் இதை வந்து டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது சர்ஃபேஸ் வந்து வால்யூமாக மாறிடுச்சு, டெல் டாட் பின்னு வந்துச்சு, அவ்வளோதான். இதை ஈக்குவல் டு 0 கொண்டு வர்றோம். அதுக்கடுத்து இந்த 3 இன்டெக்ரலும் டிவியும் வந்து 0 பக்கம் போயிட்டு நான் டெல் டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவேன். தான் பாயிண்ட் ஃபார்மு. இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிறது வந்து 0, எமர்ஜிங் த்ரூ அண்ட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதான் வந்து ஈக்குவேஷன், லாவு, பாயிண்ட் ஃபார்மு, இன்டெக்ரல் ஃபார்ம், அவ்வளோதான்.